Hey everyone, welcome to Code with Wiki. ஸோ இது 365 டேஸ் கோடிங் சேலஞ்சில் இன்றைக்கி டே 17. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா ரிமூவ் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ். ஸோ நமக்கு வந்து இன்புட்டாக வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து ஸ்ட்ரிங்கோட ஸ்டார்டிங்கில், ஓகேவா, ஸ்டார்டிங்கில் வந்து எந்த ஸ்பேஸும் இருக்கக்கூடாது. ஸோ ஸ்டார்டிங்கில் நோ ஸ்பேஸ். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் எந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ தான் அது வந்து அது அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரிங்கோட எண்டிங்லேயும் எந்த ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஸோ எண்டில் வந்துட்டு நோ ஸ்பேஸ். அதே மாதிரி இந்த வேர்ட்ஸ் கடையில் நிறைய ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, வேர்ட்ஸ் கடையில் இன் பிட்வீனில் என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்கணும். ஓகே, ஒன்லி ஒன் ஸ்பேஸ். ஓகே, ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமோட ரூல்ஸ். ஸோ நமக்கு வந்து இன்புட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் வரும். இந்த ஸ்ட்ரிங்கில் ஸ்டார்டிங்கில் ஸ்பேஸ் இருக்கலாம், எண்டிங்கில் ஸ்பேஸ் இருக்கலாம், அப்புறம் வேர்ட்ஸ்க்கு நடுவில் மல்டிபிள் ஸ்பேஸ் இருக்கலாம், மோர் தென் ஒன் ஸ்பேஸ் இருக்கலாம். நம்ம ப்ரோக்ராம் என்ன பண்ணணும்னா ஸ்டார்டிங்கில் இருக்க ஸ்பேஸை ரிமூவ் பண்ணணும், எண்டிங்கில் இருக்க ஸ்பேஸை ரிமூவ் பண்ணணும், இடையில இருக்க ஸ்பேஸை ஒரு ஸ்பேஸாக மாற்றணும். ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம ப்ரோக்ராமோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம எந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ம இந்த இதை வந்து ஃபஸ்ட்டு இதில் இருக்க வேர்ட்ஸை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுற லாஜிக் வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். அகைன் ஒரு தடவை பார்த்துடலாம். ஸோ நம்மக்கிட்ட வந்து கோடிங் இஸ் ஃபன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்பேஸ் இருக்குது, மிடில் ஸ்பேஸ் இருக்குது வேர்ட்ஸ் கடையில், அப்புறம் எண்டிங்கில் ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமை பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வேர்ட்ஸாக மாற்றிடலாம். லிஸ்ட் ஆஃப் இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸாக நம்ம மாற்றிடலாம். ஓகேவா, ஸோ லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸாக மாற்றிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஜாயின் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்பேஸ் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். நான் அண்டர்ஸ்கோர்னு போடுறேன், பட் அது ஆக்சுவலி நான் ஒரே ஒரு ஸ்பேஸுங்கிறத காட்டுறதுக்காக போடுறேன். ஸோ ஒரே ஒரு ஸ்பேஸ் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்குமே பில்டினாக நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. பட் நம்ம பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. அது யூஸ் பண்ணாமல் நம்ம எப்படி வந்து ஒரு லாஜிக் வந்து எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இதை வந்து இது பண்ணிடுறேன். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஸோ நம்ம இதில் வந்து ஒரு கேரக்டர்ஸாக நம்ம ரீட் பண்ண போகிறோம். லெட்ஸ் இதில் 2-3 ஸ்பேஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஒரு கேரக்டரை நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஸோ ரீட் பண்ணிட்டு வரும்போது அதை வந்து கரண்ட்டுங்கிற வேர்டில் வந்து நம்ம அப்பன் பண்ணிக்கிட்டே வருவோம். ஓகே, கரண்ட்டுங்கிற வேர்டில் நம்ம ஒரு கேரக்டர்ஸாக நம்ம அப்பன் பண்ணுவோம். இப்போ ஸ்பேஸ் இருந்துச்சு, நமக்கு 2 ஆப்ஷன். ஒரு கேரக்டர் ரீட் பண்ணும்போது நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து ஸ்பேஸ் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆல்ஃபாபெட்ஸ் இருக்கலாம். ஓகே, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ஃபாபெட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த கரண்ட்டுங்கிற வேரியபிளில் நம்ம அப்பன் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இதில் வந்து CDING அப்படின்னு அப்பண்ட் ஆகிக்கிட்டே வரும். ஒரு கேரக்டர் ரீட் பண்ண இந்த கரண்ட்டுங்கிற வேர்டில் அப்பண்ட் ஆகிக்கிட்டே வரும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் வருது இல்லையா, ஸோ அப்படி ஸ்பேஸ் வரும்போது ஒரு வேர்டு வந்து கம்ப்ளீட்டாக எண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த வேர்டை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இன்னொரு வேரியபிள் வேர்ட்ஸ்னு ஒரு வேரியபிள் வச்சுப்போம். அதில் வந்து அது ஒரு அரே வேரியபிள். அதில் வந்து நான் அந்த வேர்டை வந்து கோடிங் அப்படிங்கிற வேர்டை வந்து இன்செர்ட் பண்ணிடுவேன். ஓகே, இந்த அரேயில் வந்து இன்செர்ட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த மறுபடியும் ரீட் பண்ணோம், மறுபடியும் இஸ், அதுக்கப்புறம் இதை வந்து கிளியர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஐ. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் ஐங்கிறத ரீட் பண்ணோம், அப்புறம் எஸ், அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வருது, அப்புறம் இந்த ஐஎஸ்ங்கிறத நம்ம இங்கே மூவ் பண்ணிடணும் அகைன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அகைன் இது வந்து ஸ்பேஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஃபன்னு வரும். ஃபன்னையும் நம்ம இதில் அப்பன் பண்ணிடுவோம். அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வருது, ஸ்பேஸ் வந்துச்சுக்கப்புறம் நம்ம இதை இன்செர்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாமே ஸ்பேஸ் தான். ஸோ ஒன்ஸ் ஸ்ட்ரிங் ஐட்ரேட் பண்ணி எல்லா கேரக்டர்ஸும் ஐட்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வேர்ட்ஸ் அரேயில் வந்துட்டு நமக்கு அவுட்புட் இருக்கும். ஓகேவா, ஸோ ஒரே ஒரு சினாரியோ என்ன அப்படின்னா நமக்கு கடைசியாக ஸ்பேஸ் இல்லை, ஃபன்னுக்கு அப்புறம் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா நம்ம வந்து இதை ஐட்ரேட் பண்ணும்போது கரண்ட் வேர்டு வந்து ஃபன்னு இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் போகும்போது நமக்கு வந்து எதுவுமே இல்லை. ஸோ லூப் முடிஞ்சு வெளியே வந்துடும். ஸோ லூப் முடிச்சு வெளியே வரும்போது கரண்ட்டில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம வந்து வேர்ட்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த லாஜிக் முடிஞ்சு நமக்கு வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் வருது. இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸாக வந்து மாற்றிட்டோம். இப்போ கோடிங் கமா இஸ் கமா ஃபன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு அரேவாக வந்துருச்சு.
ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஜாயின்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த வேர்ட்ஸை வந்து நம்ம அனுப்ப போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த ஜாயின் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னா, நம்ம வந்து லாஸ்ட் வேர்டு இருக்கு இல்லையா, லாஸ்ட் வேர்டுக்கு மட்டும் கடைசியாக ஸ்பேஸ் ஆட் பண்ணக்கூடாது. மற்ற எல்லாத்துக்குமே நம்ம ஸ்பேஸ் ஆட் பண்ணணும். எக்ஸாம்பிள், இப்போ கோடிங்க்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணணும், அப்புறம் இஸ்ஸுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணணும். பட் லாஸ்ட் வேர்டு இருக்கு இல்லையா, ஃபன்னுக்கு பக்கத்தில் மட்டும் ஸ்பேஸ் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ நம்ம வந்து என்னென்னா, நம்ம ஒரு அவுட்புட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்ட்ரிங்கில் நம்ம இந்த வேர்ட்ஸ் அரே இருக்கு இல்லையா, அது ஒன் பை ஒன்னாக நம்ம அப்பன் பண்ணிக்கிட்டே வரலாம். எது வரை அப்பன் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படின்னா, லாஸ்ட்டுக்கு முந்தினது வரை அப்பன் பண்ணலாம். ஸோ இது வரை நம்ம அப்பன் பண்ணலாம். ஓகேவா? இப்போ கோடிங் நம்ம அப்பன் பண்ணுறப்ப கோடிங். ஸோ ஒரு வேர்டை எப்பயுமே அப்பன் பண்ணும்போது ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கலாம். ஓகே, அடுத்து இஸ். ஓகே, ஸ்பேஸ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் ஃபன்னுங்கிற ஒரு வேர்டு இருக்குது. ஸோ அந்த லூப் முடிஞ்சு ஒரு வேர்டை ஐட்ரேட் பண்ணுற அந்த லூப் முடிஞ்சு நம்ம வெளியே வந்து இந்த கடைசி வேர்டை மட்டும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான கோடிங் இஸ் ஃபன் அப்படிங்கிறது கரெக்டாக கிடச்சிருக்கும். ஸோ இதோட ஸ்டார்டிங்லேயும் ஸ்பேஸ் இருக்காது, இதோட எண்டிங்லேயும் ஸ்பேஸ் இருக்காது. இந்த வேர்ட்ஸ்க்கு இடையில் ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் லாஜிக். ஸோ இந்த லாஜிக் மட்டும்தான் இருக்கா? நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணும்போதே நம்ம இந்த ஒரு ஸ்பேஸ் விட்டு நம்மளால் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். அந்த லாஜிக்கை நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், எப்படி வேறு மாதிரி ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன் சிம்பிள் அப்ரோச் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடலாம் வேர்ட்ஸாக. அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே பில்டினாகவே ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். பட் நான் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ண சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்புறம் அப்படி பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பில்டின் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுங்கிற ஐடியாவே இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒன்ஸ் உங்கள் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகணுன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபங்க்ஷன்ஸை நம்ம ரீக்ரியேட் பண்ணும்போது தான் நம்மளால் லேர்ன் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் இந்த ப்ரோக்ராமை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் பார்த்தது லாஜிக் புரிஞ்சிருச்சுன்னா நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இல்லை கோட் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ பேக் டு விஎஸ் கோட். ஸோ இது 17th ப்ரோக்ராம். ஸோ 17th வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ரிமூவ் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ். ஓகே, ஸோ ரிமூவ் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் .js. இதை வந்து நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ பாட்டமில் வந்து டெர்மினல் இருந்துச்சு, நான் அதை வந்து சைடில் வச்சுக்கிட்டேன். ஸோ தட் நம்ம சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த ப்ரோக்ராம் சால்வ் பண்ணலாம். ஸோ எப்பயும் போல் ஒரு ஃபங்க்ஷன் ரிமூவ் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நமக்கு என்ன இன்புட்டாக வரும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கு தான் வந்து இன்புட்டாக வரும். நமக்கு வந்து என்ன அவுட்புட் போக போகுது, ரிட்டர்ன் என்ன போக போகுதுன்னா அகைன் ஒரு ஸ்ட்ரிங்கு தான் போக போகுது. நான் இப்போதைக்கு ஜஸ்ட் எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறேன். ஸோ இன்புட். ஓகே, இன்புட் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து நிறையா ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஒரு இன்புட். கோடிங் இஸ் ஸ்பேஸ் இஸ் ஃபன். ஓகே, ஸ்பேஸ். ஓகே, ஸோ இதோட அவுட்புட் வந்து நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா இந்த ஸ்பேஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸஸ்லாம் ரிமூவ் ஆகி நமக்கு வந்து வரணும். ஸோ ரிமூவ் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், அதுக்கு இன்புட்டை வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டை வந்து ஜஸ்ட்டு நான் வந்து கன்சோலில் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். டன். ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு லாஜிக் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ப்ளிட் இன்ட்டு வேர்ட்ஸ். ஓகேவா? நம்ம வந்து வேர்ட்ஸாக வந்து நம்ம வந்து கெட் பண்ண போகிறோம், ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ண லாஸ்ட் ப்ரோக்ராம் இதை தான் சால்வ் பண்ணோம். ஸோ நான் அதுக்கு வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணால் ஸ்ப்ளிட் சென்டென்ஸ் இன்ட்டு வேர்ட்ஸ். ஓகேவா? நமக்கு வந்து ஸ்ப்ளிட் சென்டென்ஸ் இன்ட்டு வேர்ட்ஸாக வந்து நமக்கு ஒரு அரேவாக வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்ப்ளிட் சென்டென்ஸோட லாஜிக் வந்து நம்ம இங்கே எழுதலாம். ஸோ அதே லாஜிக் தான். ஸோ வேர்ட்ஸுன்ற ஒரு அரே நமக்கு வேணும். ஸோ ஒரு அரே, அந்த அரே தான் நம்ம அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு கேரக்டராக நம்ம வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்கிறத ஐட்ரேட் பண்ண போகிறோம். லெட் I = 0, I <, string .length I ++. ஓகே, ஸோ அந்த கேரக்டர் வந்து ஒரு வேரியபிளை நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன், str(i). ஸோ ஒரு டைமாக ஒரு கேரக்டரை நம்ம ரீட் பண்ணிகிட்டே இருக்கோம். நமக்கு 2 ஆப்ஷன். நமக்கு வந்து ஒன்று வந்து அது ஸ்பேஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஆல்ஃபாபெட்ஸாக இருக்கலாம். ஸோ ஸ்பேஸாக இருந்தால் என்ன பண்ணுறதை பார்க்கலாம். ஆல்ஃபாபெட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கரண்ட் வேர்டு அப்படிங்கிறதுல நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இப்போ கரண்ட் வேர்டுக்கு நான் ஒரு வேரியபிள் வந்து மேலே வச்சுக்கணும். கரண்ட் வேர்டு = எம்டி ஸ்ட்ரிங். ஸோ இந்த எம்டி ஸ்ட்ரிங்கில் நமக்கு வர்ற கேரக்டர்ஸ் 1 by 1 கேரக்டர்ஸாக நமக்கு வரும் இல்லையா? ஸோ அதை வந்து இதில் வந்து அப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கரண்ட் வேர்டு = கரண்ட் வேர்டு +ch. ஸோ அந்த கேரக்டர் வந்து நான் அப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கரண்ட் வேர்டில். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்துச்சு அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த வேர்ட்ஸ் அரேயில் புஷ் பண்ணணும். கரண்ட் வேர்டை வந்து புஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் கரண்ட் வேர்டை வந்து நம்ம பிளாங்க் ஆக்கிடணும். ஓகே, ஸோ இது எப்போ நடக்கணும், இந்த 2 லைன் எப்போ நடக்கணும் அப்படின்னா
கரண்ட் வேர்டில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா தான் பண்ணோம். ஸோ அப்போ கரண்ட் வேர்ட் டாட் லென்த் கிரேட்டர் தென் 0. அதோட அந்த கரண்ட் வேர்டில் ஏதாச்சும் ஒரு கேரக்டர் இருக்கணும். அப்போ தான் வந்து அது ஒரு வேர்டு. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து புஷ் பண்ணணும். அப்புறம் அதை ரீசெட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் லூப் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒருவேளை நம்ம இந்த கோடிங் இஸ் ஃபன்னுக்கு அப்புறம் கடைசியாக ஸ்பேஸ் இல்லாமல் இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த லாஜிக்குள்ளே போகாது. ஃபன்னுங்கிற வேர்டுக்கு இந்த லாஜிக்குள்ளே போகாது இல்லையா? ஸோ அப்போ கடைசியாக லூப் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு செக் பண்ணோம். என்ன செக் பண்ணோம்? கரண்ட் வேர்டு எம்டியான்னு செக் பண்ணோம். சாரி, கரண்ட் வேர்டு வந்து நாட் எம்டியான்னு செக் பண்ணுறோம். நாட் எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா வேர்ட்ஸில் வந்துட்டு நம்ம வந்து புஷ் பண்ணிடுறோம் கரண்ட் வேர்டை. ஓகே, ஸோ அவ்வளோதான் லாஜிக். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கிறேன். டன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஏற்கனவே எழுதின ஃபங்க்ஷன்னா அகெயின் வந்து இந்த இடத்துல எழுதியிருக்கோம். ஸோ இது நமக்கு என்ன தரும் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ இது வந்து என்ன தரும்? நமக்கு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நான் வந்து அகைன் இந்த ஃபங்க்ஷன்லேருந்து நான் அந்த ஃபங்க்ஷனை ஸ்ப்ளிட் சென்டென்ஸ் ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணுறேன். இதுக்கு அதே ஸ்ட்ரிங்கை வந்து நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த வேர்ட்ஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு தடவை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். வேர்ட்ஸில் என்ன இருக்குன்றதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த சைடில் ரன் பண்ணுறேன். நோடு 17. ஓகே ஓகே ஸோ ரன் ஆகிடுச்சு. நமக்கு என்ன வந்திருக்கு? 3 வேர்டு வந்து ஸ்ப்ளிட் ஆகி வந்து வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜாயின் பண்ண போகிறோம். இந்த வந்திருக்க இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நான் அகெயின் அதுக்குமே ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஸோ ஜாயின். ஓகேவா? ஜாயின் வேர்ட்ஸ். ஓகேவா? இந்த ஜாயின் வேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம என்ன ஆர்குமெண்ட் வரும்னா வேர்ட்ஸ் வரும். ஓகேவா? லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த இதுக்கு வரும். இது என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நமக்கு அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அரேயில் லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கு முன்னாடி வர நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த இதுக்கு ஒரு அவுட்புட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் வச்சுக்கிறேன். அது எம்டியாக இருக்குது. ஸோ இந்த அரேயில் நம்ம எங்கேருந்து எங்கே வர ஐட்ரேட் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் வேர்டை ஐட்ரேட் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி இருக்கிற வேர்டு வர ஐட்ரேட் பண்ணணும். இப்போ அரே வந்து I 0ல் ஸ்டார்ட் ஆகிட்டு I less than words dot length dot -1. ஸோ கடைசி எலிமெண்ட்டுக்கு முன்னாடி எலிமெண்ட் வர நம்ம ஐட்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் கோடிங் இஸ் ஃபன்னுன்னு 3 வேர்டு இருக்குது. இந்த 3 வேர்டில் ஃபஸ்ட்டு 2 வேர்டை மட்டும் நம்ம ஐட்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்கான லாஜிக் இது. ஓகே, -1 பண்ணியிருக்கேன். ஸோ I++. ஓகேவா? ஸோ இப்போ அவுட்புட்டில் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த வேர்டை வந்துட்டு ஒரு வேர்டையும் வந்து அப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவுட்புட் ஈக்குவல் டு அவுட்புட் ப்ளஸ் வேர்ட்ஸ் ஆஃப் I. ஓகேவா? ஸோ ஒரு வேர்டை அப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன அப்பன் பண்ணணும்னா ஒரு ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக அப்பன் பண்ணணும். ப்ளஸ் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ இதை நம்ம ஷார்ட் ஹேண்டாகவும் எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னா அவுட்புட் ப்ளஸ் இப்படி போட்டு எழுதலாம். பட் நான் உங்களுக்கு கிளியராக புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி எழுதுகிறேன். ஓகேவா? ஸோ ஸ்பேஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அவுட்புட்டில் பிளாங்காக இருக்குது. பிளாங்க்கில் ஃபஸ்ட்டு வேர்டு என்ன? கோடிங்ன்றதை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ நமக்கு என்ன அவுட்புட் என்னவா மாறும்? கோடிங்னு இந்த இடத்துல மாறும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? கோடிங் ஸ்பேஸ் ஆட் பண்ணுறோம். ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணுறோம். அப்புறம் செகண்ட் வேர்டு வரும். செகண்ட் வேர்டு வரும்போது நமக்கு என்னவா மாறும்? இஸ்ன்றது ஆட் ஆகும். அதுக்கப்புறம் இஸ்ஸு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் ஆட் ஆகும். அப்புறமா வந்து நமக்கு ஃபன்னுங்கிறது ஐட்ரேட் ஆகாது. ஏன்னா I வந்து 2ன்னு வரும். 2 less than 2ன்னு வரும். அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். கரெக்டாக? ஸோ இப்போ கடைசி வேர்டை வந்து நம்ம கடைசியாக வந்து இங்கே ஆட் பண்ணிக்கணும். அவுட்புட் ஈக்குவல் டு அவுட்புட் ப்ளஸ் வேர்ட்ஸ். கடைசி வேர்டை எப்படி எடுக்கலாம்? வேர்ட்ஸ் டாட் லென்த் -1. ஓகேவா? கடைசி இண்டெக்ஸை நம்ம எடுத்துட்டோம். ஸோ அதை வந்து நம்ம அவுட்புட்டாக வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணியாச்சு எல்லா வேர்ட்ஸையும். ஸோ இந்த கமெண்ட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வேர்ட்ஸ் கிடைக்குது. நமக்கு வந்து அவுட்புட்டுங்கிற ஸ்ட்ரிங் வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ஜாயின் வேர்ட்ஸுங்கிற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். இதில் வந்து நமக்கு இந்த ஸ்ப்ளிட் பண்ணி வந்த வேர்ட்ஸுங்கிற அரேவை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இந்த அவுட்புட்டை வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ ரிட்டர்ன் அவுட்புட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்? ஒரு ஸ்ட்ரிங் வருது, அதை வேர்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த வேர்ட்ஸ் அரேவை நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் இடையில வச்சு ஜாயின் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். நோட் 17. ஸோ கோடிங் இஸ் ஃபன். ஸோ நோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுவுமே இல்லை. பட் நமக்கு வந்து அவுட்புட் வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஈவன் தோ நமக்கு வந்து பில்ட்இன் ஃபங்க்ஷன் அவைலபிளாக இருந்தாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி அதோட இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம பண்ணி பார்க்குறது எப்போயுமே பெஸ்ட்டு. பட் ப்ரொடக்ஷனில் நீங்கள் இந்த மாதிரி லாஜிக்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பில்ட்இனாக இருக்கிற ஃபங்க்ஷன்ஸையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ், கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கோடு தூக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.